ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா விளையாட போறோம்னா கிராண்ட் சிட்டி தக் கிரைம்ன்ற ஒரு கேம் தான் விளையாட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ப்ளே கொடுக்கலாம். ஓபன் வேர்ல்ட் கேரியர் வேர்ல்டுன்னு தராங்க. மாடர்ன் தந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம டே வச்சுக்கலாம். காலையில லைட். இப்போ லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. லோடிங் ப்ளீஸ் வெயிட்னு தந்திருக்காங்க. லோடிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ 1000 rupees டெய்லி ரிவார்ட்ல தராங்க. என்னமோ ட்ரெஸ் மாதிரி தந்திருக்காங்கடா. இல்லடா. இப்போ அங்க ஒரு லொகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிட்டியை நம்ம எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். அங்கே போடுற நிறைய எபிலிட்டி தான் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ஹியூமன் மேலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடிச்சு பார்ப்போம். ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கா. லேசர் லைட் சூப்பர்மேன் பவர் மாதிரி இருக்கு. ஃபயர்டா. அதுக்கும் பக்கத்துல லேசர் லிட்டனா ஆயிடுவாங்களே. இப்ப நம்ம போலீஸ பண்ணுவோம். போலீஸ பண்ணா அவன் சுடுவானேடா. இப்ப போலி ஏதோ கண்ணுல லேசர் பவர். சூப்பர்மேன் அந்த பவர் தான் இருக்கு பாருடா. எஸ்டா. பாக்குறேன். இப்போ வந்து வெப் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டார் நம்மளுக்கு வந்துருச்சு 1 ஸ்டார். சீக்கிரம் எங்கேயாச்சும் ஜெட் பேக் மாதிரி இருந்தா போய் போடுறான். இப்போ நமக்கு சூப்பர்மேன் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. இப்போ நமக்கு ஜெட் பேக் கிடைச்சிருக்கு. போலீஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். நம்ம ஒரு ஹைட்டான பில்டிங்குக்கு போயிடலாம். இந்த கேமும் கொஞ்சம் நேச்சுரா தாங்க. என்ன மேல இருந்து கிஃப்டா வந்துகிட்டு இருக்கு. கீழே விழுவ மாட்டேங்குது. அங்கே இருக்கு. ஹெலிகாப்டர் லேண்டிங் இருக்கு. அப்ப இந்த கேம்ல ஹெலிகாப்டருமே இருக்குமே. இப்போ வந்து நம்ம கீழே இறங்கிடலாம். இப்ப ஏதாவது ஹியூமன்ஸ் மேல அதுக்கு மாதிரி குதிக்கிறான். ஆமா, நம்ம கீழே குதிச்ச இடத்தையே பார்த்தீங்கல்ல. யாராச்சும் அங்க வந்ததுதானா என்ன ஆயிருக்கிறது. இப்ப இந்த பலூன் எபிலிட்டியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மேன் மேல வச்சுட்டாங்க. அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. தூக்கிட்டு போயிட்டு ஹைட்டா இந்த இடத்துல இருந்து கீழே போய் லேசர் போடுவோம். கண்ணுல இருந்து சூப்பர்மேன் மாதிரி லேசர் அடிக்குது. அவன் என்னதான் பண்றான். எங்க வெப் இருக்கு பாரு, அது கூட அவனும் இந்த பலூன் கூட சேர்ந்து வெடிச்சுட்டான். இந்த ஸ்பைடர்மேன் எபிலிட்டி போடுறாங்க. ஓகே, இப்போ இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி பார்ப்போம். 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கு. இது ஒரு பபிள் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வெப் எபிலிட்டியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மேலே போய் வெடிச்சிருவானா அதுக்கு. வெப் அங்க போடுறான். ஸ்பைடர்மேன் போலீஸ் திருப்பியும் வந்துட்டானுங்க. வாண்டட் வந்துட்டானுங்க. திருப்பியும் நம்ம ஃபர்ஸ்ட் போல அந்த ஜெட் பேக் வச்சு மேலே போயிடலாம். விடுங்கடா. ஏன்டா கீழே விட்ட. இப்போ நம்மளால மேப் தந்திருக்காங்க. ஆனாலும் சுத்திட்டு தான் இருக்காங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துலயே எடுக்க வேணாம். நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். நம்ம மிஷனை முடிக்க பார்க்கலாம். இன்னும் 242 மீட்டர்ஸ்ல ஒரு இடம் இருக்கு. அங்க போயிட்டு இருக்கோம். அந்த லொகேஷனுக்கு போலாம். இவன் பேர் என்னதுரா? மெசேஜ்.
ஃபைண்ட் யுவர் பிரதர்ன்னு கொடுத்துட்டு உங்க லொகேஷன் மார்க் தந்திருக்காங்க. இங்க கூட ஹெலிகாப்டர் இருக்கு. இது கொடுத்தா நம்ம ஃபாஸ்டா போலாம்னு நினைக்கிறேன். ஆமா, பின்னாடி வேற நெருப்பு வருது. எவனாச்சும் வந்தா கறிக்கு போயிடுவான். அதுக்கு மேல கீழே குதிச்சு இப்ப இவன் தம்பிய பாக்கும். என் தம்பி இப்ப அவனோட தம்பியை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கிப் கொடுத்துருக்கலாம். இப்போ அப்ப என்னடா வரும் நம்மளுக்கு தெரியும். நீ படிக்காம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா இல்லடா லொகேஷன் மார்க் வந்திருக்காங்களா அங்கேயே திரும்பி. ஹெலிகாப்டரு டேங்கர்லாம் இருக்கு. அதனால இடிச்சு நம்ம கீழே விழுந்துட்டோம். இதை நம்மளால டெஸ்ட் டிரைவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆடு பார்க்கணுன்றாங்க. இது அடிக்கலாம். இருந்துச்சு அப்படியே அதான் நல்லா அதான். நமக்கு இன்னும் ஆஃப் லைட் தான் இருக்கு. ஏன்னா இந்த லொகேஷன் போயிட்டு பார்க்கலாம். நம்மளோட எபிலிட்டியில ஏதாச்சும் சீக்கிரம் இந்த ஜெட் பேக் மாதிரி போட்டு போயிருந்தா நம்மளுக்கான இந்த கார் எடுத்து ஆடு பார்க்க சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு கன்னு கிடைச்சிருக்கு. நம்மளும் இப்ப போலீஸ் நம்மள அடிச்சு அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணிடலாம். இந்த பையன் மேல நம்மளோட எபிலிட்டி அடிடா போட்டு இருடா. திருப்பி ஒரு லொகேஷன் காமிச்சிருக்காங்க. மிஷின் மாதிரி தராங்க. லொகேஷன் சீக்கிரம் போயிடலாம். நம்மளோட எபிலிட்டி ஃப்ளையிங் எபிலிட்டி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்புறம் கால் எடுத்து ஆடு பார்க்கணுன்றாங்க. அனிமோ வாங்க சொல்றாங்க. ஷாப்புக்கு போயிட்டு நம்ம அனிமோஸ் வாங்கிடலாம். இந்த எல்லாத்தையும் வாங்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபினிஷ் பண்ற மாதிரி. இந்த லெவலையும் நம்ம 2 லெவலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிரேட் ஜாப்ன்றாங்க. இப்போ 3வது லெவல். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஹைடெக்கா பில்டிங் வச்சுருக்காங்க. இங்க இருந்து குதிச்சா எடுத்து போகல. இல்லைன்னா நீங்க இருந்து குதிச்சு ஜெட் பேக் யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆமா, அது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஹைட்டா இருக்கிற பில்டிங்கா போயிடலாம். இருக்கிறதுல இந்த கிரீன் பில்டிங் தான் ரொம்ப ஹைட்டா இருக்கு. அங்க பீச்சும் இருக்கு. அங்கதான் இப்ப நம்ம குதிக்க போறோம். இப்ப அயன்மேன் பவர் மாதிரி நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம ஓடி போயிட்டு குதிச்சு பவர் சூப்பரா நம்ம பவர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பீச்சு கிட்ட பறந்துட்டு இருக்கோம். பண்ண முடியல விட்டுட்டு நடக்கிறாங்க தண்ணி மேல. இல்லடா உள்ள போறாங்க. ஸ்விமிங் பண்ண முடியுதா பார்க்கலாம். தண்ணி ரொம்ப ஆழம் இல்லையா இருக்கு. நீச்சலே அடிக்கணும். இப்பதான் நீச்சல் அடிக்க ஸ்டார்ட் பண்றான். ஓகே, உனக்கு குளிக்க வச்சாச்சு. உனக்கு இந்த ட்ரெஸ் மட்டும் இருக்காதேடா, வேற வேற ட்ரெஸ் இருக்கும்ல, அதையும் நம்ம பார்க்கலாம். வேற ட்ரெஸ் இருந்தா வாங்கி போடுறான். இப்ப நம்ம இதை எக்யூல தான் வச்சிருக்கோம். அப்ப நம்ம இதை கையில வச்சுக்கலாம். இப்ப எவனாச்சும் நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஷார்ட் கன்னா தான் இருக்கு. இது இயற்கையை படிச்சோன்னா அந்த ட்ருன்னு சுட்டலாம். அந்த பில்டிங்க்கு தாவ முடியுதா பார்க்கலாம்.
ஸ்பைடர்மேன் எபிலிட்டி இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸ்பைடர்மேன் எபிலிட்டி தந்திருக்காங்க, சூப்பர்மேன் எபிலிட்டி தந்திருக்காங்க. டேய் அண்ணா அங்க போடா. இல்லைன்னா வெப் விட்டே போகலாமேடா. இல்லடா இதுல தான் ஃபாஸ்டா போகணும். இல்லைன்னா பூஸ்ட் மாதிரி போறாங்க. அந்த லொகேஷனுக்கு போகலாம். என்ன வேகத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த லொகேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ என்ன பண்றான்னு என்ன சொல்றான்னு பார்க்கலாம். மூச்சு வாங்குங்க. சவுண்டு கூட கொடுத்துருக்காங்க. நல்லா திருப்பி ஒரு லொகேஷன் வந்து இப்போ நமக்கு ஹெல்த் ரீஃபில் ஆகட்டும். அந்த புல்லட் அவன் அடி புல்லட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இவன் மேல ஹெட்ஷாட் போடுறான். நம்மளால சுடவே முடியல. அவனை தாண்டி புல்லட் போகுது. நம்மளால ஓடி அவனை போய் பிடிக்கலாம். இங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். நம்ம அடிச்சதை பார்த்து பயந்து ஓடிட்டான். நாட்டுக்கு அவன் நம்மள அடிக்க வரான். அடிப்போம். ஒரே அடிதான் அடிச்சான். ஆனா அவன் எரியறான். டேய் அண்ணா அவனை அறான். அடிக்கிறேன்டா. நச்சு நம்ம கிட்ட இருக்கிற சூப்பர் எபிலிட்டியை வச்சு அவனை தூக்கி போட்டு வா. இப்ப ரீஃபில் ஆகிற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் லைட் தான் இருக்கு. அவங்க ஒரு நேரம் ஆஃப் ஸ்டார் காமிக்குது. இங்கதான் அங்க போலீஸ் ஸ்டார். அந்த பால சுடு. ஏதாச்சும் நவுறுதான்னு பார்ப்போம். இல்லடா அது நவுறாதுடா. நான் இழுத்த பார்த்தேன்னா அது வரவே இல்லை. இப்போ நமக்கு இந்த ஹெல்த் ரீஃபில் ஆச்சுன்னா நம்ம போயிட்டு மிஷினை பார்க்கலாம். இல்லைன்னா மிஷினை அப்படியே பார்த்துக்கிட்டே இருறேன். நீ இப்போ போகிறதுக்குள்ளே லைட்டாக வச்சு ஹெல்த் வரும்ல. இப்போ போயிட்டு நம்ம மிஷினை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் நம்ம ரீஃபில் இது ஆகட்டும். ரீஃபில் ஆகட்டும். நம்ம யூ டைடுன்னு வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளால கேம் விளையாட முடியாது. நம்ம கிட்ட தானே ஜெட் பேக் இருக்கு. ஜெட் பேக்ல இருந்தா போகுது. நீ கொஞ்சம் மேல போனோம்னா அது எப்படி போகுது. லொகேஷன் இவன் ஒரு இப்போ இவனும் லொகேஷன் மேல லொகேஷனா தரான். இப்போ இந்த லொகேஷன் தான் தெரியல. இந்த காரங்கார நம்மளை இடிச்சுட்டான். போலீஸ் நம்மள இடிச்சான். என்னன்னா நம்மள அடிக்கிறான். நம்ம கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் யூஸ் பண்றா. நம்ம சுடுறான். அவனு கறிக்கு போயிட்டான். ஐயோ பாக்க போயிடுவோம். ஏன்னா நீங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. போடா போடா பூஸ்ட் போட்டு போடா. ஸ்பீடா போலாம். ஏன்னா விட மாட்டானுங்க. நேரத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். குறுக்குல வந்தானா எவன் வேணாலும் டெத் ஆயிடுவாங்க. ஓகே இப்போ நம்ம இருக்க ஏதாவது காரு பைக் ஓட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருந்து ஸ்டார் போயிடுச்சு. ஆனாலும் வேணுமான
நெக்ஸ்ட் பில்டிங் வந்துன்னா அது மேல போயிடலாம். வேகமான பில்டிங் போனாலும் சுத்திட்டே தான்டா இருக்கானுங்க. இல்லைன்னா தூரமா போயிடலாம். இங்க ஒரு பார்க் மாதிரி இருக்கு, உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பைக் தான், அதாவது கார் பைக் தான் எடுக்கணும். நீங்க கார் பைக் போயிட்டு கார் பைக் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு பைக்டா சுடுறா, என்ன தலையிலே சுடுறா. சொல்லிட்டாங்க. வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு. அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடியாரா அவன் போயிட்டான்டா. அவனுக்கு அவன் வண்டியே தேவையில்லையாட்டு இருக்கு. ஸ்கேட்டிங் போர்டை வச்சு போயிட்டான். அவன் என்னங்க தூங்கிட்டான் இருக்கு, இங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்துடலாம். வண்டியை எடுக்க முடியலாம். அப்பனா இந்த வண்டியை நம்ம எரிச்சிடலாம். உன் வண்டியை நீ எடுத்துக்கூடா. இந்த பையலும் அடிச்சு இவன் படுத்துட்டான், தூங்கிட்டான். இப்ப நம்ம சீக்கிரமா இப்ப நமக்கு அவன் மிஷின் தரல, அது வரையும் நல்லதுதான். எல்லாரும் ஸ்கேட்டிங் போர்டு வச்சு அப்படியே இந்த பைக் ஏதாச்சும் எடுத்துக்கனால அசால்ட்டா போய்க்கிறாங்க. நம்ம வேற இந்த கார்ல அடிச்சிட்டோம். இப்ப நம்ம போயிட்டு ஏதாவது நம்ம கிட்ட இருக்க எபிலிட்டிஸ் எல்லாம் திருப்பி யூஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படிலாம் ஏறுதுன்ட்டு. ஆனா இந்த ஜெட் பேக் வச்சிருக்கிறதுனால தாங்க நம்மளுக்கு நிறைய யூஸ் இருக்கு. இப்போ வந்து நம்மளால இது மேல ஏற முடியுமான்னு பார்க்கலாம். இப்ப இறங்க. ஐயோ, நம்ம போயிட்டு இந்த கார் மேல முட்டிக்கிட்டாங்க. இப்ப போய் ஒரு வெப் அங்க போடு. இப்ப நம்ம ஷாப்ல ஏதாவது வாங்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம யாரையாவது கொன்னுட்டு நம்ம அவங்க கிட்ட இருந்து காசு கிடைக்கும், அதுல இருந்து நம்ம ஒரு ரைஃபிள் வாங்கிக்கிட்டா ஈஸியா இருக்கும். இப்ப நான் இவனை வெப்பு போட சொன்னேன். ட்ரெஸ் பார்த்துக்கலான்றான், இதை ஷூட் பண்ணலான்றான். நம்மளால எல்லா வெஹிக்கிளை விட நம்மளால அதிகமா ஃபாஸ்டா ஓட முடியுது. இன்னுமே நம்ம ஸ்பீடா போலாம்டா. அதுக்கப்புறமா இதுல வந்து நம்ம அந்த ரன்னிங் பட்டன் கொடுத்தா இன்னும் ஃபாஸ்டா போறான். இதோ இந்த பட்டன் தான், இந்த பட்டன் கொடுத்தா எப்பவுமே நம்ம யார் மேலேயாவது இடிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் பிராக்டிஸ் வேற மாட்டேங்குது எனக்கு. சீக்கிரமா எவ்வளவு தூரத்துல நம்ம இப்ப பீச் வந்து அங்க இருக்கு, அங்க எவ்வளவு தூரத்துல போக முடியுது பார்க்கலாம். வெப்பு போடண்டா இங்க இருந்து. டேய், நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றேன், எவ்வளவு தூரத்துல அங்க போறான்ட்டு. ஐயோ, தெரியாம ஜெட் பேக்கோட இதை தந்துட்டேன். சரி, டெஸ்ட் பண்ணிட்டு வெப்பு போடு கொஞ்சம் தூரமா. இப்ப நம்ம எல்லாரையும் போயிட்டு சுட ஆரம்பிக்கலாம். போர் அடிக்குது, அவனுங்க மிஷினும் தரல. சும்மா இருக்கும் போது இப்படி சுட்டுக்கிட்டு இருக்கலாம். வாடா வாடா. What is wrong with you? இப்போ நம்மள அடிப்பான்னு பார்த்தா ஓடி போறான். வாட் இஸ் ராங் வித் யூன்ட்டு சொல்லிட்டு போறான். நம்மளுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் இருக்கான். பாக்க ஏன்டா போலீஸ் மேல கை வச்ச? யாரும் வாங்கலாம் விடு, நிறைய காசு தானே கிடைக்குது. காசு கிடைச்சா நம்ம ஆமோ கத்தி அதான் வாங்கிடலாம். அங்க ஒரு போலீஸ் இருக்கான். எல்லாரும் நம்ம எடுத்துக்கிட்டானுங்க. போலீஸ் காரெல்லாம் வரானுங்க. இந்த ஸ்டாரு நம்மளுக்கு ஏறி இருக்கு.
வந்துருச்சு. நம்மள 4 ஸ்டார் வாண்டட் லெவல். நம்ம பெட்டா காண விட மாட்டாங்களா? Hold it right there! மிலிட்டரி டேங்க்லாம் வருது. நம்ம ஒரு மிசைல் போட்டாங்களாலே நம்ம என்ன ஆகும்னு தெரியல. இதை நம்ம பவரால் அழிக்க முடியுதா பார்க்கலாம். இல்லைங்க, நம்ம பவராலேயே அழிக்கவே முடியல. ஓகே, இப்போ இந்த ஃபயர் பவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அங்கே யாரோ இருக்கா? மிலிட்ரி மேனுங்க இறங்கியிருக்கான். இந்த மிலிட்ரி மேன் இல்லைடா, அவன் ஒரு நார்மல். கெட் பேக் டு லொகேஷன் காமிடா. அப்போ வரேன். நீ பாட்டு எப்படி சொல்ற? லொகேஷன் காமிச்சிருக்கான். இப்போ நாங்கள் லொகேஷனையும் நான் பார்க்கலாம். இப்போ போயிட்டு அங்கே என்ன தரான்னு பார்க்கலாம். தூரமா இருக்கு, கொஞ்சம் 300 மீட்டர்ஸ் இன்னும் தூரமா இருக்கு. இப்ப நம்ம 3rd லெவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3rd லெவல் வரையும் இந்த பார்ட்ல முடிச்சாச்சு. 4th லெவல், 5th லெவல், 6th லெவல் அடுத்த பார்ட்ல வரும். ஓகே, பாய்.